வணக்கம். மே 4ஆம் தேதி வரைக்கும் பல பேருக்கு பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு பொங்கிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, குழாயடி சண்டை நடக்கும். தெருச்சண்டை நடக்கும். கடவீதியில பல பேரு சண்டைய போடுவான். அதுலயும் ஒரு சில பேரு வேட்டிய அவுத்து விட்டுட்டு ஓடுவான். ஒரு சில பேரு வேட்டிய அவுத்துக்குவாய்ங்க. ஆனா, அந்த மாதிரி சண்டையெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. சரி, இந்த சண்டையெல்லாம் எங்க குறைஞ்சிருக்கு? அப்ப மனுஷன் சண்டை போடுறவனாச்சே, இந்த சண்டையெல்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. என்ன ஏது எதுவுமே யோசிக்காம, குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாம பல பேரு சண்டை போடுறாங்க. இன்னும் ஒரு சில பேரு இந்த விஜயுடைய கட்சிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதாவது தன்னை வந்துட்டு ஒரு பைத்தியம் நிரூபிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நீங்க தான் இல்லங்க உங்களுக்கு அப்படிலாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்லங்க. நம்ம அப்படித்தான். அப்படின்னு அந்த மாரி தான் ஒரு சில பேர் அன்னைக்கு ஒரு ஆள் வீடியோ போட்டாரு பார்த்தேன். அவர் பேர்லாம் நமக்கு தெரியல. இப்பல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ட்ரெண்டிங் ஆகுறதுன்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு துறையில நெறையா வந்து பயிற்சி அடைந்து, நெறையா வந்து அந்த திறமைய காட்டி வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க தாறுமாறா வீடியோ போட்டீங்கனாலும் நீங்க ட்ரெண்டிங் தான். கண்ட மாரி யாராவது திட்டி போட்டீங்கனாலே ட்ரெண்டிங் தான். பைத்தியக்காரத்தனமா நீங்க வீடியோ போட்டாலும் ட்ரெண்டிங் தான். இப்ப நீங்க அதுதான் இப்ப உலவி இருக்கு. ஒரு ஆள் என்ன பண்றான் செல்ல புடிச்சுக்கிட்டு, விஜய் அண்ணா அடுத்த முதலமைச்சர் ஆகப் போறாரு. ஆகப் போறாரு அப்படின்னா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு இவரே முடிவு பண்றாரு. இவரே புரோட்டோகால்லாம் தயார் பண்ணியிருக்காரு. இவரே வந்து எப்படி அவர் பதவி ஏற்க போறாருங்கிறது இவரே முடிவு பண்ணிட்டாரு. அரசு கணக்கெல்லாம் கிடையாது. எப்படி பதவி ஏற்கணும், யார் யார் வரணும், எங்க நிக்கணும், என்ன பண்ணணும், விஜய் அண்ணா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்துட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு குறைந்தபட்ச சட்டம் இருக்கு. தனியாலாம் அப்படி இயங்கிற முடியாது. அதையெல்லாம் தாண்டி விஜயுடைய ரசிகர்கள் அதாவது அந்த இடத்துக்கு போறாங்க. நேத்து டீ கடையில ஒரு நண்பர் பேசிக்கிட்டு இருந்தாரு. சொல்லும்போது சொன்னாரு, "ஒரு சீட்டுன்னு போட்டிருக்காங்க முதலமைச்சரு. கொஞ்சம் சட்டத்த மாத்துனா நல்லா இருக்கும் போல இருக்கு" அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு. பேசாம 4 சீட்டு போட்டு விட்டுறலாம். 4 முதலமைச்சர். இது என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க? வருஷத்துக்கு ஒரு ஆளா அப்படின்னா, இல்லங்க 4 சீட்டுங்க. யார் யாருக்கு 4 சீட்டு அப்படின்னா, ஸ்டாலின் ஒரு முதலமைச்சரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சரு, அப்புறம் அண்ணன் சீமான் ஒரு முதலமைச்சரு, இன்னொரு முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டாரு. ஏங்க அவர் தான் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னானே நான். ஆயிட்டாருன்னா என்னன்னா, ஒரு சில பேர் மனதளவுல ஆகிருவாய்ங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மனதளவுல ஐஸ்வர்யா ராய்க்கு வீட்டுக்காரனாவே மாறிட்டு திரிவாய்ங்க. இந்த மாதிரி அவரே முதலமைச்சர் ஆயிட்டார். ஆகி இப்ப அவர் என்ன அப்படின்னா, சேருக்கெல்லாம் தயார் பண்ணிட்டார் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி. அந்த இடத்துல விஜய் இருக்காரு. அதான் என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தையே, ஒரு இளம் பட்டாளத்தையே ஒரு குட்டிச்சுவராக்குன அந்த கடமை, அந்த பொறுப்பு, அந்த மோசம் அப்படிங்கிறது விஜய வந்து சேரும். ஏன்னா, கொஞ்சம் கூட எதுக்கும் யோசிக்காத ஒரு குரூப்ப பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏற்கனவே வீடியோல போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த சாட்டிங்ல ஓடுறாங்க. ஓடும்போது, நான் யார் யார் என்னென்ன பண்ண போறேன், அதெல்லாம் போட்டாங்க. 2, 3 இந்த இந்த எப்போ வந்து இந்த ஏஐ வந்துச்சோ, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் தாங்க முடியல. அதுல அந்த இன்னொருத்தர் அவர் பேர் என்ன? புசி ஆனந்த். அவருக்கு ஒரு துறை போட்டிருக்காங்க. இட்னு போற துறை அமைச்சர் அப்படின்னு. அவரு லாட்டரி ஒரு துறை அமைச்சர். புதிய துறைகள்லாம் ஏன்னா இது போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாமே எதுவா இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அதுலயும் குறிப்பா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சினா அறிவாளிகள் கட்சியில பேசுவாங்க. ஒரு மக்கள் பிரச்சனை குறித்து கட்சியில பேசுவாங்க. ஒரு நீங்க அண்ணாவுடைய பேச்செல்லாம் கேட்டோம் அப்படின்னா, கலைஞருடைய பேச்செல்லாம் கேட்டோம் அப்படின்னா, அவ்வளவு இலக்கியம் இருக்கும். அவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கும். ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது? எதிர்க்கட்சி என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுல ஏறத்தாழ 50% உண்மை இருக்கும். அப்ப அறிவாளிகள் அந்த கட்சியில பேசுவாங்க. ஆனா, ஒரு கட்சிக்கு அறிவாளிக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அதுல ஒருத்தரு அதுதான் அது நாம் தமிழர். சரி பார்த்தீங்களா? அதுல அண்ணன் நல்லா பேசுவாரு. பொய் பேசுவாரு. ஆனா அத விட்டுருங்க. நம்ம அண்ணன குறித்து இதுல சம்மந்தமா பேசக்கூடாது. தாவேகா அப்படிங்கிற இந்த கட்சி. அந்த கட்சியில நல்லா மேடையில பேசுற ஒரு ஆளு. எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் நாஞ்சில் சம்பத். அவர் வந்து ஒரு பாடி பறக்கக்கூடிய பறவை. ஏன்னா, ஒரு பறவை ஒரே மரத்துல உட்கார்ந்திருக்காது. இந்த மரத்துல உட்கார்ந்திருக்கும். அந்த பழம் கொஞ்சம் புளிக்கும் அப்படின்னா, அடுத்த படத்துக்கு போயிரும். அது மாதிரி தான் அண்ணன். அண்ணனையே பேச விடாத மொமெண்ட் தான் தாவேகா அப்படிங்கிற கட்சி. இத விட செங்கோட்டையன பேச விடாத அந்த கட்சி தான். அப்படி செங்கோட்டையன் ஒண்ணும் பெருசா பேச போறது இல்லன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு கட்சி. இதுக்குள்ள பெரும்பாலும் இந்த பித்து மனநிலையில இருக்கக்கூடியவங்க, அது ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க, 4ஆம் தேதி பத்திரம், குழந்தைங்க பத்திரம், நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் இந்த கட்சி வந்திருக்காங்க. விஜய் ஏறத்தாழ முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப திருச்செந்தூர் போயினாரு. அவர் எங்க போனாலும் ட்ரெண்ட் தாங்க.
ரொம்ப முக்கியமான விஷயம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வேலோட போயிருக்காரு. வேலுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் முதல்ல? ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வேலைய காணோம்னு ரொம்ப நாளா அது வளஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவரு திருச்செந்தூர் போறப்போ அது யாரோ போட்டிருந்தாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. திரிஷா வேற ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருக்கு அப்படின்னாங்க. அது ஒரு செட்டு சொல்றான், நேர்த்திக்கடன் போல இருக்குடா. என்ன நேர்த்திக்கடன் தெரியல. 2 பேரும் ஆளுக்கு போனா ஏற்கனவே போன மாரி ஒரே கோயிலுக்கு போக முடியாது. செலவு மிச்சம்ல. அதெல்லாம் விஜய்க்கு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அத எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது இருக்குது விட்டுருங்க. அ அதே மாதிரி பார்த்தா அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ தான் வரணும்னு யாகம் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்படி அடுக்கடுக்கா விஜய பத்தி நிறைய விஷயங்கள் வருது. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து அவ்வளவு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுக்குள்ள நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு அடிக்கடி ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு கற்பனையில இருக்காரு. இந்த காதல் படத்துல கடைசியில பரத் அலைவார் பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த கிளைமாக்ஸ் அதான். அது அப்படி தலைய அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாரி தலைய இது பண்ணிட்டு அலைவாரு. அலையிறத பார்த்து அந்த எந்த பொண்ண காதலிச்சாரோ, அந்த காதலனுடைய அந்த அந்த பொண்ணுடைய கணவன் யாரு அப்படின்னு கேட்பாரு. அந்த வாய்ப்பு இருந்தா நீங்க காதல் படத்துடைய கிளைமாக்ஸ போய் பாருங்க. அந்த பொண்ணு போய் பார்த்து வீட்டுக்கு கூட்டு போகும். பாவம் என்னைய காதலிச்ச குத்தத்துக்காக இந்த ஆள் அப்படி ஆயிட்டான். ஆனா அது பைத்தியம்ல தெளிவா இருக்கும். 2 பேருமா கொண்டு போய் வச்சு முடிய வெட்டி சோறு போடுவோம் அப்படிங்கிற கணக்குல இருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கூட மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரலாம் விஜய் அண்ட் கோ. அதனால கொஞ்சம் வர்ற ஆளு போற ஆள்லாம் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற கணக்குல இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு இருக்கிறதுல ஆகப்பெரிய பொறுப்பு. இருக்க பொறுப்புகள்லயே தமிழ்நாட்டுல உயர்மட்ட பொறுப்பு அரசியல்ல இருந்து அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ஆளு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாமயே தடுமாறுறான். அண்ணன் எழுந்திருச்ச உடனே ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல அவர் நினைக்கிறாரு. அவரை சுத்தி ஓட்டு போட்ட 4 பேரும் வந்து பைத்திய மனநில உலவிக்கிட்டு இருக்கான். அது ஒரு நல்ல அம்சம் இல்ல. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேனே. இப்ப இன்னைக்கு பிரதானமா 4 கட்சிகள் தேர்தல்ல போட்டியிடுது. ஒண்ணு வந்து திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. அப்படி எளிமையா வச்சுக்கோமே. ஒண்ணு நாம் தமிழர் தனியா நிக்குது. அதே மாதிரி தாவேகா தனியா நிக்குது. இதுல எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி அடுத்த தேர்தலை சந்திக்கிறப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட இருக்கும். அது எந்த கட்சி திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, இது யதார்த்தமா இருக்கும். அப்ப அப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஓட்டு, ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தனி வகை ஓட்டு, இந்த நடுநிலையாளர்கள் அந்த ஆளுங்கட்சி மேல உள்ள கோபத்தில் உள்ள ஓட்டு, இந்த 3 வகை ஓட்டு தான் மொத்தமே. இது தாண்டி எதுக்கு போடுறோம்னு தெரியாம காசு வாங்கிட்டு போடுறவன் தனி. இந்த 3 வகை ஓட்டு வச்சுக்கங்களேன். இப்ப திமுக கூட்டணி அந்த கட்சிக்காரங்க அப்படியே அந்த கட்சிக்கு போட்டுருவாங்க. 1. இன்னொன்னு அதிமுக கூட்டணி அந்த கட்சிக்காரங்க அப்படியே கட்சிக்கு போட்டுருவாங்க. 2. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரன் மாற மாட்டான் போட்டுருவான். அதே மாதிரி தாவேகா மாற மாட்டான் போட்டுருவான். மீதி இருக்க ஓட்டு இருக்குல்ல, இந்த நடுநிலையான ஓட்டு, அதாவது ஆளுங்கட்சி மேல கோபத்துல ஏதோ ஒரு வகையில விரக்தியில வெறுப்புல இருக்கக்கூடிய ஓட்டு. இந்த ஓட்டு எப்பவுமே யார் வாங்குவா அப்படின்னா, எப்பவுமே நேரடி எதிர்க்கட்சி தான் வாங்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிமுக ஆண்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திமுக வரும். திமுக ஆண்டு அடுத்து அதிமுக வரும். ஆனா இப்ப அது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியுடைய வெறுப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய ஓட்டு இருக்குல்ல, அது எங்கெங்க போகும் அப்படின்னா, அப்படியே அதிமுக கூட்டணி கொஞ்சம் போகும். அப்படியே பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு கொஞ்சம் யோசிக்கிறவன் தாவேகாவுக்கு போகும். அதையும் தாண்டி இன்னொரு கட்சிக்கு போகும். எதுக்குன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் தாவேகாவுக்கு போகும். இப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில ஓட்டு 3 இடத்துல போகுது. ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. 4வதா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்னந்தோப்பு அப்படிங்கிற சின்னத்துல சசிகலா நின்றுருக்காங்க. பல இடங்கள்ல இன்னும் சொல்ல போனா நேரடியா அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு, இன்னும் சொல்ல போனா போன முறை தினகரன் பிரிச்ச ஓட்டு இப்ப எங்க போகுது அப்படின்னா, பெரும்பாலும் அப்படியே தென்னந்தோப்பு சின்னத்துக்கு யாரு அந்த அம்மா இருக்குல்ல சசிகலா, அந்த இடத்துக்கு போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை ஓட்டு அப்படிங்கிறது 4ஆ பிரியுது. ஒன்னா இருக்க வேண்டியது 4ஆ பிரியுது. அப்படிங்கிறப்பவே நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா யதார்த்தமா திமுக கூட்டணி தான் வெற்றி அடையுது. அப்ப
இவ்வளவு கடந்து பயங்கரமா பிரயத்தனப்பட்டு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. விஜய் அந்த அம்மா திரிஷா துணை அது இல்ல. அவங்க அந்த தேர்தல் நிக்கல. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்புறம் உள்துறை, வெளித்துறை, மத்திய துறை, இந்த துறை, இடுகாட்டுத்துறை, சதுகாட்டுத்துறை எல்லாம் ஆயிட்டாங்கன்னு கண்ட மாதிரி விட்டுட்டு கடைசி நேரத்துல கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால முதல்ல இன்னும் ஒரு 2, 3 நாள் இருக்கு. ஒரு 4 நாள் இருக்கு. இந்த தாவேக்கால உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் அப்படி மனநிலையை மாத்திக்கிட்டு, கொஞ்சம் தேத்திக்கிட்டு, ஆளுக்கு பொழப்ப போய் பாருங்க. பொழப்பு நிறையா இருக்கு. உங்களுக்கெல்லாம் புள்ள குட்டி இருக்கு. புள்ள குட்டிகள போய் பாருங்க. இதையும் தாண்டி இந்த படிச்சுட்டு சும்மா விசிலடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சில பேருக்கு நீங்க நல்ல பிள்ளைங்க. எல்லாமே அறிவாளிகள் தான். ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இந்த குதிரைக்கு சேணம் பூட்டின மாரி உங்களுக்கு ஏதோ தெளிச்சு விட்டுருப்பாய்ங்க போல இருக்கு. உங்களுக்கு அப்பா, அம்மா இருக்காங்க. அந்த அப்பா, அம்மா அதுக்கு அடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் அக்கா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு வேலைகள் இருக்கு. இதுக்காக சும்மா நடந்து இந்த விரலையே காட்டிக்கிட்டு ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டோம்னு போய் சுத்திக்கிட்டே தெரியாம, போய் ஆளாளு பொழப்ப பாருங்க. விஜய் கல்யாணம் முடிஞ்சு பார்த்தீங்களா? மாத்தி மாத்தியே வருது. விஜய் ஓட்டு போட்டு வந்து கல்யாணம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுல்ல. ஓட்டு போட்டு முடிஞ்சுட்டு அவரு திருச்செந்தூருக்கு போயிட்டார். அடுத்து எங்க போறாருன்னா அவருக்கே தெரியாது. நீங்க ஆளாளுக்கு உங்க பொழப்ப பாருங்க. நீங்க ஒண்ணும் முதலமைச்சர் ஆக வேண்டியதில்ல. உங்களுக்கு குடும்பம் இருக்கு, குடித்தனம் இருக்கு, நல்ல அரசாங்கம் உங்கள படிக்க வச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த மாதிரி புலம்புறத விட்டுட்டு விஜயே புலம்ப தெரியாது. அவருக்கே சினிமாவுல அழுக தெரியாது. சினிமாவுல அழுக தெரியாத ஒரு ஆளு, சினிமாவிலேயே புலம்ப தெரியாத ஒரு ஆளுக்காக நீங்க ஏன் புலம்புறீங்க? உங்க பொழப்பு என்னவோ அத பாருங்க. தேவர் மகன்ல கடைசியில வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் அதான். கடைசியில நம்ம கமல்ஹாசன் சொல்லுவார்ல, "போங்கடா, போய் மீசைய வளர்த்துக்க தெரியாம, புள்ள குட்டிகள படிக்க வைங்கடா" அப்படின்னு சொல்லுவார்ல. அதுதான் உங்களுக்கும் சொல்றது. நீங்க புள்ள குட்டியெல்லாம் இப்ப படிக்க வைக்க வேண்டாம். முறையா வேலைய பார்த்து, கல்யாணத்த பண்ணி, செட்டில் ஆகுங்க. விஜய் பல வகையில செட்டில் ஆகி வச்சிருக்காரு. அதனால அவரு பாவம் 5000 கோடி குறையாம பணம் வச்சிருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க தாங்களுக்கு பல ஆள் இருக்கு. மனைவி போனா என்ன? இப்ப அப்படி இருக்கிறப்ப, அவர தாங்குறதுக்கு ஆள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா, உங்க அப்பா, அம்மாவ தாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பல பேர் வந்து உங்களுக்கு ரத்தம் சிந்தி படிக்க வச்சிருப்பாங்க. வேர்வை சிந்தி படிக்க வச்சிருப்பாங்க. கடன வாங்கி படிக்க வச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா மனநிலைய காயப்படுத்தாதீங்க. காயப்படுத்தாம தயவு செஞ்சு நல்லபடியா படிக்கிறவங்க இன்னும் கூடுதலா படிங்க. அதே மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூடுதலா வேலைக்கு போங்க. சம்பாதிங்க. இனிமேலுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல அரசியல் சார்ந்த புத்தகத்த படிங்க. தமிழ்நாடு உயர்றதுக்கு எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க. அந்த தலைவர்களுடைய தியாகம் என்ன அப்படின்னு படிங்க. படிச்சுட்டு அதுக்கு பிறகு விஜயோட எடை போடுங்க. விஜய் அந்த இடத்துல ஏதாவது 1000த்துல ஒரு ஆளா இருக்காரா அப்படின்னு எடை போடுங்க. எடை போட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அடுத்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஒருவேளை அடுத்து நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் தேர்தலில் நிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதையும் யோசிச்சுக்கங்க. அதனால தயவு செஞ்சு இந்த இவரு சொல்லுவார்ல, அதையும் நம்ம சேர்த்தான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த சேலத்துல சிவராஜ் வைத்தியர் சொல்றாரு, "டேய் தம்பி வாங்கடா வாங்கடா" அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி நீங்க வரலாம் வேண்டாம். போய் ஆளாளு பொழப்ப பாருங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம். நன்றி, வணக்கம்.